கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, டிசம்பர் 10 எலிஞ்சி வைட் அம்மையார் அவர்களுடைய மாரநாதா புத்தகம், பக்கம் 687. இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது இனி என்றுமே மரணமில்லை. வசனம் வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 4வது வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. நித்தியத்தை கழிப்பதற்காக தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் நுழையும் பொழுது இவ்வுலகில் நாம் அனுபவித்த சோதனைகளும் பாடுகளும் வேதனைகளும் முக்கியத்துவத்தை இழந்துவிடும். மீட்கப்பட்டோரின் வீட்டில் கண்ணீர் இல்லை, இறுதி மரண ஊர்வலங்கள் இல்லை, துக்கத்தை காட்டும் அடையாளம் குறிகள் இல்லை, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஏசாயா 33வது அதிகாரம் 24வது வசனம். நிறைந்த ஆழமான மகிழ்ச்சி அலைகளே என்றென்றும் சதா காலமும் புரண்டு கொண்டிருக்கும். பாக்கியமான நித்திய வாழ்வை மிகவும் கவனமாக கருத்தில் கொள்வோம். இருளின் ஒவ்வொரு மேகத்தின் வழியாகவும் நம் விசுவாச கண்களால் ஊடுருவி உலகத்தின் பாவங்களுக்காக மரித்தவரை நோக்கி பார்ப்போம். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்பவர்களுக்காக பரதீசின் கதவுகளை அவர் திறந்திருக்கிறார். அவர்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் ஆவதற்கு அதிகாரமும் கொடுத்திருக்கிறார். நம்மை அதிகமாக வேதனைப்படுத்தும் பாடுகள் கிறிஸ்துவிற்குள் நாம் அழைக்கப்பட்ட உயரிய அழைப்பை சென்றடைவதற்கு புகட்டும் பாடங்களாக அமையட்டும். தேவன் சீக்கிரமாக வருகிறார் என்ற எண்ணம் நம்மை உற்சாகமூட்டட்டும். அந்த நம்பிக்கை நம் இருதயங்களை மகிழ்ச்சியாக்கட்டும். நாம் நம் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நம்மை அதிகமாக நேசித்து நமக்காக மரித்தவர் நமக்காக ஒரு நகரத்தை கட்டியிருக்கிறார். புதிய எருசலேம் நாம் இளைப்பாறும் இடமாகும். தேவனுடைய நகரத்தில் துக்கமே இல்லை, அலறுதல் இல்லை. ஒடுக்கப்பட்ட நம்பிக்கையாலும் புதைக்கப்பட்ட பாசத்தாலும் எழும் சோக கீதம் அங்கு கேட்கப்படுவதில்லை. பாரமான ஆடைகளுக்கு பதிலாக கல்யாண வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். நம் ராஜாதி ராஜாவின் முடிசூட்டு விழாவை பார்ப்போம். யாருடைய ஜீவியங்கள் கிறிஸ்துவில் மறைக்கப்பட்டிருந்ததோ, இந்த பூமியிலே யாரெல்லாம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி இருந்தார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் மீட்பரின் மகிமையோடு பிரகாசிப்பார்கள். நமது நித்திய வாழ்வின் நம்பிக்கைக்கு காரணகர்த்தாவான கிறிஸ்துவை நாம் தரிசிக்க போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அவரது சமூகத்தில் இவ்வாழ்க்கையின் துன்பங்களும் பாடுகளும் ஒன்றுமில்லாதது போலாகிவிடும். மேல் நோக்கி பாருங்கள், மேல் நோக்கி பாருங்கள். உங்களது விசுவாசம் தொடர்ந்து பெருகட்டும். அந்த விசுவாசம் நம்மை குறுகலான பாதை வழியாக தேவனுடைய நகரத்தின் வாசல்கள் வழியே பறந்து விரிந்து மீட்கப்பட்டவருக்காக காத்திருக்கிற அந்த மகிமையான எதிர்காலத்திற்கு வழி நடத்தி செல்லட்டும். ஆமென்.